உங்கள் யாவரையும் நேசிக்கிறார். இந்த மாலை வேளையிலே இந்த மாலை பொழுதிலே உங்களை அவர் நேசிக்கிறபடியால் அவர் உங்களை நேசிக்கிறபடியால் நாங்களும் உங்களை நேசித்து அவருடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம். அவருடைய நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி, இந்த நற்செய்தியை நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுக்கு வாழ்வு உண்டாகும், பலமான எதிர்காலம் உண்டாகும். எல்லா பிரச்சனையிலிருந்து, எல்லா விதமான வியாதியிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக மாலை வேளையிலே இயேசு கிறிஸ்து நற்செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். அந்த நற்செய்தி என்னவென்றால் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே அன்னி மரியாள் வயிற்றிலே பாலகனாக பிறந்து பூமியிலே வளர்ந்து நன்மை செய்கிறவராக விசுவாசின் பிள்ளையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக எல்லா வியாதியஸ்தர்களையும் சுகமாக்குகிறவராக பிரச்சனையிலே போராட்டத்திலே இருக்கிற யாவரையும் விடுதலையாக்குகிறவராக அவர் சுற்றி திரிந்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் நன்மைகளை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த நன்மையும் பெற்றுக்கொண்ட பாடில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நன்மை செய்கிற இயேசு வார்த்தையின் வடிவமாய் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நன்மை உண்டாகும். இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் ஒழிய உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது, உங்களுக்கு சுகம் உண்டாகாது. நீங்கள் செய்கிற பாவங்களே எல்லா நன்மைகளையும் தடுத்து நிறுத்துகிறது. எனக்கு அன்பானவர்களே, பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே.